இன்னைக்கு இந்த நம்ம டீச்சர் வீட்டு பொண்ணு இருக்காங்கல்ல, ஆமாம். அவங்க காலேஜ் போயிட்டு வந்திருக்குறாங்க. சரி. இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி தான் என்கிட்ட சொன்னாங்க. என்ன நேரம் அதான் பஸ்ஸில் வந்திருக்காங்க. சரி. பஸ்ஸில் ஒரே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது. சரி. அப்புறம் அந்த ஒரு அம்மா பார்த்துட்டு, இந்த பொண்ணுக்கு யாருன்னு தெரியல, ஒரு அம்மா பார்த்துட்டு, ஏராஜா நீ இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவியா அப்படின்னு அந்த கண்ட்ரைட் பார்த்து கேட்டுது. சரி. என்னென்னு சொல்லி, ஏராஜா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவியா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கண்ட்ரைட் வீட்டுக்கு வந்துடுவியா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க முடிக்கிறாங்க என்னன்னு தெரியாமல். இந்த கண்ட்ரைட் ஒன்றுமே பேசலையாமல். சரி. 2 தடவை அந்த அம்மா ஏராஜா வீட்டுக்கு வழியா அன்னைக்கு அப்படின்னு கேட்டு இந்த கண்ட்ரைட் எதுவுமே பேசலையாமல். சரி. அந்த அம்மாவை பார்க்குறக்கு ஒரு பட்டிக்காடாக இருக்குது. சரி. பட்டிக்காடுன்னா வெத்தலை வாக்கெல்லாம் போட்டு பல்லெல்லாம் கரையாக இருக்குமல்ல, வெத்தலை வாக்கு போயிலாம் அந்த மாதிரி கிராமத்து இதில் இருக்குது அந்த அம்மா. சரி. கண்ட்ரைட் பார்த்தா நல்லா நல்லா சூப்பராக நல்லா ஸ்டைலாகவும் அழகாகவும் இருக்கார். சரி. அந்த மாதிரியாமா அந்த பொண்ணு சொன்னது தான் நான் சொல்கிறேன், எனக்கு என்ன தெரியும், நானாக பார்த்தேன். அப்புறம் லட்சணமாக இருக்கிறாராமா கண்ட்ரைட்டு, நல்லா அழகாகவும் இருக்கிறாராமா. சினிமா நடி நாட்டம் கண்ட்ரைட் வேலையில் வர்றது நல்லா சினிமா நடி நாட்டு இருக்கிறாரு. சரி. ஆனால் அந்த அம்மா கிட்ட எதுவுமே பேசலையாம்மா. சரி. அப்புறம் ஏன்னா பேச மாட்டேன், பக்கத்தில் இருக்கிற பொம்பளை கிட்ட அந்த அம்மா சொல்லியிருக்குது, ஏன்னா பேச மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு. அப்போ கூட்டம் கம்மியாயிடுச்சாமா. சரி. அப்புறம் ஏங்கன்னும் பேச மாட்டேங்கிற அப்படின்னு அந்த கண்ட்ரைட் பார்த்தா அம்மா கேட்குது. சரி. நான் வருவேனல்ல எடுத்தாப்புல, ஏசாமி இப்படி எடுத்து பேசுகிற, நீ வந்த வேலையை பார்த்துப்போ, நான் வீட்டுக்கு வர தெரியாது எனக்கு, நீ சும்மா பேசிகிட்டு இருக்கிறிய அப்படின்னு கேட்குறாப்புல. யார்? கண்ட்ரைட் அப்படின்னு கேட்குதா. ஏன்னா அந்த அம்மாவை பார்த்துன்னா வெத்தலைவாக்கு கோயில் போட்டு மட்டிக்காட்டுத்தனமாக இருக்குது. சரி. கொஞ்சம் ஆளுக்குல அந்த அம்மா ஏதோ காய்கறி மார்க்கெட்லேயே என்னமோ வேலை செஞ்சுட்டு வர மாட்டிருக்குது. சரி. பார்க்குறக்கு ஒரு கிராமத்து பொம்பளையாட்டம் அசிங்கமாக தெரியுது, ஒரு லுக் இல்லாமல் இருக்குது பார்க்குறக்கு. அது இவர் நல்லா இருக்காரா, அதனால பார்த்து அம்மானு சொல்கிறதுக்கு கேவலமாக இருக்குது. சரி. அதனால் அந்த அம்மா கண்ணில் தண்ணி வேறு மாதிரி பக்கத்தில் சொல்லிட்டு, ஏன்னா அம்மானு சொல்ல மாட்டாங்கிறா. சரி, நான் இப்படி வந்ததுனால அவனுக்கு பிடிக்கலையாட்டிருக்குது. அம்மாவை பார்த்து அம்மானு கூட சொல்ல மாட்டேங்கிறா. அம்மா நான் பேசினாலே வாய் திறந்து பேச மாட்டேங்கிறா, என்னென்னு தெரியல, என்ற பையன் தான் இப்படி பண்ணுறா அப்படின்னு அந்த அம்மா அழுதுட்டு சொல்லியிருக்குது. மனசில் வச்சுட்டு அழுது கஷ்டமாக தான் இருக்குது அந்த நேரத்தில். சரி, என்ன பேசுகிறது, நம்ம பையன்கிட்ட எது நம்ம பேசக்கூடாது, அதனால் நம்ம கம்முன்னு இருந்துக்க வேண்டியது நல்லது தான். எதுக்காக நம்ம போய் அவன் 4 பேர் இருக்கும்போது கௌரவமாக இருக்கிறா, நம்ம பேசக்கூடாது அப்படின்னு அழுதுட்டு சொல்லியிருக்குது பக்கத்தில் இருக்கிற அம்மா கிட்ட. அது அந்த அம்மாவும் ஃப்ரெண்ட்ஸுகளாட்டிருக்குது, அந்த மாதிரி சொல்லிட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி பையன் அப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. சரி, நம்ம வேண்டானே அப்படின்ட்டு இந்த அம்மா மன வேதனையோடு வந்திருக்குது, தாங்க முடியாமல் வேதனை. அப்புறம் சரி, வீட்டுக்கு வந்தால் கேட்டுக்கலாம், இங்கே பஸ்ஸில் அங்கே 8-4 பேர் சனங்க பேசுகிற இடத்துல இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்படி வந்துருச்சுன்னு அந்த டீச்சர் பொண்ணு இப்போ தான் எங்கிட்ட பேசிட்டு போகிறா. அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது, இப்படியும் இருக்கிறாங்களா அம்மானு சொல்கிற. பெத்த அம்மாவில் அம்மானு சொல்ல மாட்டேங்கிறேன், ஏன்னா அந்த அம்மா அழகாக இல்லை அதான். ஆனால் பையன் அழகாக பெற்று வச்சுருக்கிறான், இதுதான் காரணம் பாருங்களேன். எனக்கு அதான் அதை கேட்டால் நம்மளுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருக்கட்டும், அது அவங்களுக்கா தெரியணுமா, அது தெரியணும், தெரியல. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது. இப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஒரு ஆள் 2 பேர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க இருந்துட்டு போகிறாங்க. அதைத்தான் அந்த பொண்ணுங்க பார்த்துட்டு, அம்மா இப்படியெல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில், என்ன பண்ணுறது, கஷ்டமாக தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அதைத்தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு காஃபி சாப்பிட சொன்னால் சாப்பிடாம ஓடுறான். அவன் அம்மா பேசுதுன்ட்டு ஓடிட்டான். அதைத்தான் நான் சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்படி என்ன நல்லதுக்கு தான், எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. என்ன எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு, எப்படி சொல்கிறது, நீ கூட ஒவ்வொரு சமயம் அப்படித்தான் இருக்கிற. நீ என்ன பண்ணுறது, இருக்கிற அழகு தான் இருக்குது. அழகு எங்கிருந்து வருது, அவனவன் இருக்கிறாப்புல தான் இருப்பாங்க. அதெல்லாம் அப்படித்தான் சாமி. மனசு மட்டும் நல்லா இருந்தால் போதும், அழகு இருந்து என்ன பண்ணுறது, மனசு நல்லதாக இருக்கணும் தங்கமாக. அது மனசு நல்லா போதுங்களா, கருப்பாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் சரி. சரியா? சரி சாமி, நான் பேசுறக்கே மூடப்படுறீங்க, சண்டை கட்டிட்டு எங்கூட.